வியானோட சார்ட் அவுட் ஆயிடுச்சா இல்லை? அவங்க வச்ச விஷயங்கள்லாம் நான் அவ்வளோ ஈஸியாலாம் நான் எடுத்துக்கல. ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஏன் இப்படி பண்ணேன்னு வந்து கேட்டிருந்தா வேற. நீ இருக்கிறதுலே உலகத்திலே ஒஸ்ட்டுன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு. நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். நாங்களாம் ப்ரோமோ பார்த்துட்டு எதுக்கு வியானாக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற அளவுக்கு தான் தோணுச்சு. ஃப்ராட் அப்படின்ற வார்த்தை பர்ஃபெக்டாக சூட் ஆகுற ஆள் நீங்கள். வியானோட சார்ட் அவுட் ஆயிடுச்சா இல்லை? சார்ட் அவுட் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க. சார்ட் அவுட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இல்லை? அவங்க வச்ச விஷயங்கள்லாம் நான் அவ்வளோ ஈஸியாலாம் நான் எடுத்துக்கல. ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஏன் இப்படி பண்ணேன்னு வந்து கேட்டிருந்தா வேற. நீ இருக்கிறதுலே உலகத்திலே ஒஸ்ட்டுன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு. அவங்க லைஃபுக்கு நான் பெருசாக தேவையில்லை, அவங்க என் லைஃபுக்கு தேவையில்லை. இந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லை 18+ இருக்குது அப்படின்ற மாதிரி பீங் டேக்ட் அஸ் தட்ல அது எப்படி பார்க்குறீங்க? என்ன 18+ எனக்கு வெளில வந்து தானே தெரியும். ஓகே, நான் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது நான் வேற எங்கேயோ இருந்தேன். வேறு அடல்ட்ஸ் தே நோ வாட் தே டிட். நம்ம நாளைக்கு சொல்ல முடியாது. சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? ரெட் கார்டு கொடுக்குற ஜட்மெண்ட் யாரோடதுங்க? ஆடியன்ஸ் சேனல். கேள்வி யாரை கேட்கணும்? பாருக்கு கண்ணில் அடிபட்டதும் ஆக்சிடெண்ட்டாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் காலை மிதிச்சது தள்ளி விட்டதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறும்படம் போடும்போது தான் எங்களுக்கே தெரியும். நிறைய ஸ்டோரிஸ்லாம் ரீஷேர் பண்ணும்போது ஷி வாஸ் ப்ரூவிங் ஹர் பாயிண்ட், லைக் நான் பண்ண தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து. அவளுக்கு தெரிஞ்ச ஃபைட் ஃபார் சர்வைவல் மீடியா போய். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட விக்கல்ஸ் விக்ரம் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் தீபிகா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓப்பனிங்கில் நான் இதை கேட்கணும்னு நினச்சேன். பிகாஸ் ப்ராப்ளி ஃப்ரம் த டே ஒன் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டு ஒருவேளை விக்கல்ஸ் விக்ரம் வந்து வின்னர் ஆகுமா அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வந்து வெளில வந்துட்டு இருந்தது. அஃப்கோர்ஸ் ஹாப்பி டு சி டாப் 3 ஃபைனலிஸ்டாக இருக்கும்போது வேர் வென்ட் ராங்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ராப்ளி வின்னருக்கு போயிருக்கணுமோ அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சீசனை பொறுத்த வரைக்குமே யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியல, யாருக்குமே தகுதி இல்லை அப்படின்ற அளவுக்குலாம் வந்து நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் உங்களை மட்டும் தனியாக வச்சுட்டு இருந்தாங்க. பிகாஸ் கண்டிப்பாக வந்து வின் பண்ணுவாங்க இனிஷியல் ஃபியூ வீக்ஸ்ல நான் சொல்றேன். அதுக்கப்புறம் கரெக்ட், இவனுக்கும் தகுதி இல்லை அப்படின்னு சொல்லுங்க. தூக்கி போட்டாங்களா? இவனை தப்பா நினைச்சிட்டாங்க. இவனுக்கும் தகுதியே கிடையாது, இவனையும் அனுப்பிச்சிருங்க அப்படின்றாங்களா மக்கள்? அப்படின்னு இல்லை, சம்வே யூ were pushed back little அப்படின்னு இருந்தது. தெரியலங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வின் பண்ணுறோம் பண்ணலன்றதெல்லாம் வெளியில் இருக்க ரிசல்ட்டுங்க. நான் போய் 100% கொடுத்தேன், அதுக்கு மக்கள் இவ்வளோ லவ் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்ன கேட்க முடியும்? ஐ எம் ஹாப்பி. அதனால இது வின் இல்லைன்னே நான் நினைக்கல, இது நான் ஒரு பெரிய வின்னாக தான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ ஐ எம் ஹாப்பி தான். எஸ், பிகாஸ் ஆக்சுவலி நாங்கள் வெளியில் நிறைய ஸ்டாண்டப் காமெடியிலேருந்து பார்த்துட்டு எல்லாமே எப்படி. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் என்னோட எத்தனை ஷோ வந்திருக்கீங்க? ஒரே ஒரு ஷோ தான் போயிருக்கேன் நான். ஆனால் அதை மட்டும் ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் நிறைய காமெடி பார்க்குறது, உங்களோட ஸ்கிட்லாம் பார்க்குறது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஐ திங்க் த ரியல் விக்ரம் பார்க்க முடிஞ்சதில்ல. த ரியல் விக்ரம் வந்து இவ்வளோ எமோஷ்னலான பர்சன் அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு தெரிய வந்தது. இன் ஜென்ரல் உள்ளே போட்டு இறுக்கமாக இருக்கும்ல, நிறைய விஷயங்கள் போட்டு உங்களை வந்து ஒரே ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆகிட்டு இருந்தது அப்படின்னு இருக்கும்போது ஐ திங்க் இனிஷியலாக உங்களுக்கு பிரேக்கிங் டவுன் பாயிண்ட் வந்து ஃபுட் விஷயத்தில் சண்டை போட்டது தான். ஸோ அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? பிகாஸ் அட் தி எண்ட் ஆஃப் தி டே நிறைய பேருக்கு ஃபுட் இஸ் அன் எமோஷன். ஃபார் மீ லைக் ஃபுட் இஸ் அன் எமோஷன். நீங்கள் தர வேணாம், அது 4 வெங்காயம் எனக்கு தெரியாது. நான் ஃபுட்டுக்கு சண்டை போடல, ஃபுட்டு என்கிட்ட கேட்டுட்டு நீ சாப்பிடுன்ட்டாங்கல்ல. ஏன்னா சோறு உங்ககிட்ட கேட்ட அளவு எடுத்து நீ கொடுப்ப நான் சாப்பிடணுமாடான்ற அந்த ஜோனுக்கு வந்துருச்சு. புரியுது. ஃபுட்டுக்காக சண்டை போடல. இல்லை, ஆனால் ஜென்ரலே ஃபுட், ஏன்னா அங்கே ஐ திங்க் அந்த ரேஷனிங்ல தானே ஃபுட் வருது, அங்கேருந்து தான் நிறைய சண்டைகள் ஆரம்பிக்குது. ஆமா, அது இட்ஸ் நாட் அபவுட் ரேஷனிங் அண்ட் ஆல். நாங்க சொல்லுவோம் அந்த அளவு நீங்க சாப்பிடணும்னு சொல்லும்போது ஐ காட் வெரி பிஸ்ட். அப்புறம் பட் அதுதான் யதார்த்தம். அதை அவர் சொன்ன விதம் மேபி எனக்கு பிடிக்காம அந்த ஒரு செகண்ட்ல கான்டெக்ஸ்டும் தெரியாம நான் கோச்சிக்கிட்டு அப்படிதான் தெரிஞ்சு அவன் ஒழிச்சு வச்சதே 4 வெங்காயம் தான் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் நாட் லைக் ஒரு பிக் டீல். ஜஸ்ட் அந்த இடத்துல ஒரு ஸ்பார்க் ஆஃப் எமோஷன் தான். ஓகே, இந்த சீசன் 9 பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் வாட் எவர் வி சா இன் ப்ரோமோ அண்ட் எபிசோட் 1 hour எபிசோட் அப்படின்னு பார்க்கும்போது இட் வாஸ் ஆல்வேஸ் த ஃபைட்ஸ் அப்படின்னு தான் இருந்தது. பீயிங் அமங்ஸ் த ஃபைட்ஸ் அண்ட் ஆல்சோ நீங்களும் குரல் கொடுத்துருக்கீங்க. சம்டைம்ஸ் வந்து ஒதுங்கி இருந்தாலுமே நிறைய வாட்டி குரலும் கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஒரு ஃபைட்டு நடக்கிற இடத்துலையும் இருக்கும்போதும் ஒரு மாதிரி
டாக்ஸிக்கா இருக்கும் பார்க்கும்போது. அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அவ்வளோ டேஸ்? கும்கி படத்துல ஒரு காமெடி வரும் தெரியுமா? 50 வயசு வரைக்கும் நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு, வெட்கப்பட்டு, துக்கப்பட்டு, துயரப்படுவீங்க. அதுக்கப்புறம் அதுவே பழகிடும். அந்த மாதிரி தான் ஆச்சு. தெரியல என்னடா இது அப்புறம் ஓகே காலையில யார் சண்டை போடுறது அந்த மாதிரி ஒரு மோட்ல போயிடுவோம். பழகிடுங்க, எல்லாம் பழகிறது தானே. ஹேண்டில் எப்படி பண்ணேன்னா நீங்க சண்டையை மட்டும் பார்த்துருப்பீங்களா இருக்கும். பட் நாங்க நிறைய ஜாலியா இருந்தோம், நிறைய ஃபன்னா இருந்தோம், நிறைய எங்களுக்குள்ள நல்ல பாண்டிங்லாம் இருந்துச்சு. இது இருக்கும்போது அதுவும் இருந்துச்சு. ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி அது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அவ்வளோதான். அவ்வளோதானே. ஓகே. இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் வந்து ஒரு பக்கம் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் தி யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லை 18+ இருக்கு அப்படின்ற மாதிரி பீயிங் டேக்ட் அஸ் தட்ல அதை எப்படி பார்க்குறீங்க? என்ன 18+ எனக்கு வெளில வந்து தாங்க தெரியும். ஓகே. நான் உள்ளுக்குள்ள இருக்கும்போது நான் வேற எங்கேயோ இருந்தேன். அப்படி என்னெல்லாம் நடந்துச்சுன்னு கொஞ்சம் வெளிலேருந்து கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லும் போது தான் தெரியும். ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நன்றிச்சு. அவங்க தேர் அடல்ட்ஸ், தே நோ வாட் தி டிட். நம்மளால எதுவும் சொல்ல முடியாது. எனக்கு தெரில அதை பற்றி என்ன கமெண்ட் பண்ணுறதுன்னெலாம் தெரில. பிக் பாஸ் இஸ் இட் அ கிட் ஃப்ரெண்ட்லி ஷோ? அதை ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தால ஐ டோன்ட் திங்க் ஸோ. இட்ஸ் சம்வேர் பீப்புள் டாக், அது நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் அது இதுன்னு இருக்கும். அது கிட்ஸோட உட்காந்து பார்க்கணுமா எனக்கு தெரில. பார்க்குறாங்கன்னு தெரியும், பட் ஷுட் கிட்ஸ் வாட்ச் த ஷோ ஈவன் இதெல்லாம் எல்லாமே எனக்கு தெரில. ஸோ இட்ஸ் ப்ரைமர்லி ஃபார் அடல்ட்ஸ். தே ஹேட் அ கால் டு மேக், தே மேட் த கால், இட்ஸ் ஃபைன். அது ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஓகே. ஒரு பர்பஸ்க்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிருப்பீங்கள்ல, அந்த பர்பஸ் நிறைவேறி இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பயங்கரமா. எங்கள் அப்பாவை பெருமைப்படுத்தணும்னு நினச்சேன், அப்பா அம்மாவை. அது நடந்துருச்சு. விக்கல்ஸ்னு ஒரு பிராண்டை தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போய் ரீச் பண்ணணும்னு நினச்சேன். தமிழ் சினிமா ஃபுல்லாக எல்லாருக்கும் இத்தனை நேரம் விக்கல்ஸ்னால் ஒரு யூடியூப் சேனல், ஒரு கமெடியன், ஒரு காமெடி சேனல் தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு ஆக்டராக சினிமா வாய்ப்புகள் வேணும், நான் ஒரு நடிகனாகவும் நான் நல்லா நடிப்பேன்னு காட்டணும்னு நினச்சேன். அதுக்கு அந்த மேடையை நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். மோர் தென் இனஃப். ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட். எஸ். இந்த சீசனில் வந்து இன்னொரு டேக்டு லைன் வந்து என்னென்னா, ஐ திங்க் த வேர்ட் டேர்ம் கால் பிஆர் அப்படின்ட்டு. ஐ திங்க் த பெஸ்ட் பிஆர் வந்து இல்லை, உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்ட் வந்து உங்களோட விக்கல்ஸ் டீம் தான். உங்களே வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க, ஓனர் என்று கூட பாராமல் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அவங்க 24/7 ஒரு பெரிய சப்போர்ட்டில் தான் உங்களுக்கு நிறைய. நான் நேற்று தான் உங்களோட அந்த வீடியோவும் பார்த்தேன். ஜஸ்ட் லாஃப்ட் அந்த 13 minutes. இட் வாஸ் வெரி ஃபன். ஸோ யோர் டீம், நீங்கள் வெளில வந்துட்டு ஹவு ப்ரவுட் தேவர்? அவனுங்களா? இல்லைங்க, நாங்கள் அப்படி சொல்லிக்க மாட்டோங்க. அண்ணா ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. யாரா கைஸ் அப்படிலாம் இப்போ தான் இந்த ஏதோ அந்த ஃபேன்ஸ் வீட்லலாம் அவனுக்கு அப்படி பேசியே நான் பார்க்குறேன். அது உள்ளே இருக்கும், அது நாங்கள் அவ்வளோ பெருசாக சொல்லிக்க மாட்டோம். நான் வெளியில் மற்றவங்ககிட்ட சொல்லுவேன், இந்த இடத்துல ஹரி முஞ்சு முன்னாலாம் போய் சொல்லும், அந்த மாதிரி நாங்கள் பழக மாட்டோம். ஒரு மாதிரி தான் ரொம்ப ஃபன்னாகவே போயிடுவோம், கிண்டல் பண்ணிட்டு கலாய்ச்சிட்டு அப்படியே போயிடுவோம். தே மஸ்ட் ஹவ் பீன் ப்ரௌட். அண்ட் அது அவனுங்க என் ஃபேன்ஸ் மீட்டில் அவனுங்க பேசினதை வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு. பரவாயில்லையடா, அண்ணனை பற்றி இதெல்லாம் நினச்சிருக்கீங்களாடா, பரவாயில்லடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அண்ட் தே டிட் குட் ஜாப். அது விக்கல் ஸ்டைல்லே என்னை கரெக்டாக ப்ரமோட் பண்ணானுங்க. அண்டு எப்படி சொல்கிறது, யார் வேணாலும் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இப்படி ஒரு பிஆர் இருந்திருக்கு அதில். அதனால ஐ எம் வெரி ப்ரௌட் தட் அந்த விதை திருப்பி இங்கேயும் நாங்கள் போட்டதாகவே இருந்தது ஒரு சந்தோஷம். ஆக்சுவலி உங்களுக்கு மட்டும் பிஆர் பண்ணல, ஐ திங்க் சாண்ட்ராக்கும் சேர்த்து பிஆர் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய மனசுங்க. அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஐ மீன் லைக் சாண்ட்ராக்கும் சேர்ந்து ஏன் இவங்க பண்ணுறாங்க அப்படின்ட்டு தெரியல. இட்ஸ் கமெடியன்ஸுக்கு எப்பவுமே இட்ஸ் ஆல் ஜஸ்ட் அ ஜோக்குங்க. ஜோக் அங்கே பஞ்ச் ஆகுதுன்னா ஜோக்கை சொல்லிடுவோம், அதுக்கப்புறம் அது வர கான்சிக்வன்ஸ் அது வரும். ஸோ அவனும் அப்படி தான் சாண்ட்ராக் பிஆர் பண்ணணும்னு பண்ணல, அங்கே அந்த ஜோக்காக அது பண்ணால் நல்லா இருக்குன்னு நினச்சா பண்ணான். அது சாண்ட்ராக்கு அதனால ஓட்டுகள் வந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். ஸோ ஓப்பனிங்கில் சொன்ன மாதிரி தான் நிறைய இடத்துல நீங்கள் சொல்லியிருப்பீங்க. பட் ஆனால் என்னன்னு சொல்லுவோம், சம்வேர் சாண்ட்ரா இஸ் பீங் டேக்ட் அஸ் நடிக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, நீங்கள் தான் வீட்டிலேருந்து பார்த்துருப்பீங்க. அந்த டேக் கால் நடிக்கிறாங்க அப்படின்னு இருக்கும்போது, ஈவன் வித் பேனிக் அட்டாக்கோ ஈவன் வித் காட்டாஸ் எவ்ரிவேர் ஷீஸ் பீன் காலிங் அஸ் நடிக்கிறாங்க, இல்லை ஷீஸ் பீன் ஆக்டிங் அப்படின்னு இருக்கும்போது நேரில் நீங்கள் தான் பார்த்தீங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். இப்போது இவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம், மாலை போட்டிருக்காரு, இவர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கலாம், திடீர்னு மயக்கம் போட்டு விழுறாரு. இப்போது நீங்கள் இவர் என்னெல்லாம் பண்ணார் எல்லாம் யோசிப்பீங்களா, இல்லை மயக்கம் போட்டு விழுந்து போய் அட்டன் பண்ணுவீங்களா? மயக்கம் பேசிக் ஹியூமனிட்டி தானே. அதுவும் அந்த மயக்கம் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் கையில் போட்டால் அது எப்படி நான் நடிக்கிறேன்னு சொல்ல முடியும்? நான் தானே பக்கத்தில் இருந்து பார்த்தேன்.
ஸோ யார் என்ன சொன்னாலும் ப்ளஸ் அவங்க நடிக்கிறனாலையோ இல்லை நடிக்காதனாலையோ எனக்கு எந்த வகையிலுமே பாதிக்கலையே. ம். வாட்ஸ் ஏன் இப்போ நம்ம தேவையில்லாம சாண்ட்ரா அந்த இடத்துல நான் ஜட்ஜ் பண்ணணும்? எந்த வகையிலுமே அது என்னை எந்த வகையிலுமே பாதிக்கல. ம். ஜஸ்ட் நான் அவங்களோட உட்காந்து பேசிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு நடிக்கிற மாதிரி தெரிலங்க. அது அவங்க கேரக்டர். அவங்க சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமாக பண்ணாங்க. ம். நானும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரீமாக பண்ணேன். அது அவங்கவுங்க கேரக்டர். அவ்வளோதான். ஆ. அது பிடிக்கும் பிடிக்கலன்னு சொல்கிறது மக்களோட விருப்பம். ம். அதுக்குள்ளே நான் வரல. பட் கண்டிப்பாக அவங்க மயக்கம் போட்டுதான் நடிப்பாக இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி அவங்க அவ்வளோ நல்ல ஆக்டர்னா தயவுசெய்து எல்லா சினிமா ப்ரொடக்ஷன் ஹவுஸும் அவங்களுக்கு பெரிய வாய்ப்பாக தாங்க. ஏன்னா அது பயங்கர தத்ரூபமான நடிப்பாக இருந்துச்சு. அது இதை வேற கட் பண்ணி ரீலாக போட்டுற போறீங்க. அவங்க நடிக்கலன்றத புரியுது சர்க்காஸ்டிக்காக புரியுது சொல்கிறேன். புரியுது. எஸ். இன்னொரு விஷயம் வந்து நான் கேட்கணும்னு நினச்சது, ஓகே, டு பி இன்சைட் த ஹவுஸ் வித் ஆல் ப்ரெஷர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது வி டென் டு லூஸ் ஆர் கூல் அப்படின்ட்டு. அந்த கார் டாஸ்க்ல ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி லாஸ் தியர் கூல் அப்படின்னு இருக்கும்போது அந்த இடத்துல இருந்த மனநிலை உங்களுக்குன்னு ஒன்று வந்திருக்கும்ல, அந்த மனநிலை பற்றி ஐ ரியலி வாண்டட் டு நோ. யாரோ ஒருத்தர் வெளில போக போகிறாங்க. ம். இவங்க பண்ணது நியாயம்னா நம்மளா கூட இருக்கலாம். அதுதான் மனநிலை. அந்த மனநிலை கேம் கிடையாதுடா. ம். பாயிண்ட்ஸ் இல்லை, டிடிஎஃப் இல்லை. அந்த லிமிட்டை தாண்டிட்டீங்க. ஓகே. ம். இட்ஸ் நாட் அ கேம், இட்ஸ் நாட் அ ஷோ எனிமோர். ம். ஸ்க்ரூ இட். அதான் மனநிலை. ஓகே. அப்படிதான் நானும் அங்கே இருந்தேன். உங்களுக்கு பார்த்தாலே புரியுது தெரிஞ்சிருக்கும். புரியுது. ஸ்பீக்கிங் ஆஃப் ரெட் கார்டு அப்படின்னு இருக்கும்போது வே லாங் பேக் வந்து சபரிக்கு கொடுத்துருக்க வேண்டியது, அது ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு வெளியில் வந்தவங்க வந்து நிறைய கேள்வி அதை கேட்டுட்டு இருந்தாங்க. அஃப்கோர்ஸ் வி ஆஸ்க் சபரி ஆல்சோ ஆன் த சேம். என்ன சொன்னா? என்னன்னா அவங்க கேமாக பார்த்தாங்க அண்ட் ஆல்சோ ஷீ பவுன்ஸ்ட் பேக் அகெயின் பார்வதி. அண்ட் ஈவன் நிறைய பேர் அதான் சொன்னாங்க, ஷீ பவுன்ஸ் பேக் ஈவன் தோ அடிலாம் பட்டாலுமே இட் வாஸ் அ கேம். ஆனால் அங்கே வந்து அவங்க ரொம்ப சிக்காயிட்டு ஃபிட்ஸ் வர அளவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு இருக்கும்போது தட் இஸ் டிஃப்ரெண்ட், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்ற அளவுக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. பட் ஆனால் யோசிக்காமல் வந்து சபரி வந்து பிளான் பண்ணி தான் பண்ணாங்க அப்படின்ட்டு ஒரு சில பேர், இது வந்து கேமுக்காக பண்ணாலுமே ஒரு சில பேர் ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் சொன்னாங்க. அந்த இடத்துலையுமே நீங்கள் இருந்தீங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் பற்றி கண்டிப்பாக கேட்கணும். ஜட்ஜ்மெண்ட் அது ரெட் கார்டு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட் யாரோடதுங்க? ஆடியன்ஸ், சேனல். கேள்வி யாரை கேட்கணும்? ஓகே. ஹவு இஸ் இட் மை ஜட்ஜ்மெண்ட்? இப்போ சாண்ட்ரா ஓகே என் கையில் மயக்கம் போட்டுருந்தாங்க கேட்டீங்க சொன்னேன். சபரிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்கணுமா இல்லையானா எனக்கு அப்படி தெரில. ஓகே. நான் பார்க்கும்போது கேம் அது வரைக்குமே ரொம்ப அக்ரெசிவாக தான் விளையாடிட்டு இருந்தோம். தொப்பி டாஸ்கில் கானா உனதும் துஷார் ஃபுல் பிளட் கிட்லாம் வந்து தான் வந்தானுங்க. எஸ் சூப்பர் ப்ரோ, சூப்பர் பிளேன்னு தான் நாங்களாம் போனோம். கனி பிடிச்சி பிரவீன் சட்டெல்லாம் கிழிஞ்சிச்சு. கானா உனது ஏதோ ஒரு டாஸ்கில் தள்ளி விட்டு கனிக்கு முட்டிலாம் இவ்வளோ வீங்கி இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு. தள்ளி விட்டுனா யதார்த்தமா புரியுது அது வந்து அங்கே அது ஒரு நார்மலான ஒரு விஷயம், ஒரு ஆக்சிடெண்ட்டாக பார்த்தோம். பாருக்கு கண்ணில் அடிபட்டதும் ஆக்சிடெண்ட்டாக தான் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவன் காலை மிதிச்சது தள்ளி விட்டதுலாம் இருக்குல்ல, அதெல்லாம் குறும்படம் போடும்போது தான் எங்களுக்கே தெரியும். அவன் காலை மிதிச்சதுலாம் நான் பார்க்கல. ஸோ என்னடா இதை நோட்டீஸ் பண்ணாமல் நம்ம கத்திருக்கோமேன்னு எனக்கே கேவலமாக தான் இருந்துச்சு. நான் என்ச்சு அது வீக்கெண்ட்லேயும் சொன்னேன், சார் நான் பாருன்றனால அதெல்லாம் பண்ணல, அது நான் பார்க்கல. அவங்களும் 2-3 தடவை ரீகேம்னு போயிட்டே இருந்தாங்க. அதனால அந்த இடத்துல ஏதோ எனக்கு ஒரு கோவம் வந்துச்சு. என்ன ஒருத்தன் எத்தனை தடவை தான் வின் பண்ணுறேன், மெனக்கட்டி இவன் தோக்குறதுக்காகவே ரீகேம் போகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தேன். ஸோ அந்த இது வேறன்ட்டு தான் தோணுது. இது வந்து மிதிச்சு தள்ளி விட்டது மட்டும் இல்லாமல், கார் டோர் சாத்தினது மட்டும் இல்லாமல், அதுக்கப்புறம் அதை அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, கடைசி வரைக்கும் அதை எப்படி பேசினாங்க எல்லாம் இருக்குல்லங்க. சபரி எப்படி பேசினா எல்லாம் இருக்குல்ல. ஐ டோன்ட் திங்க் ரெண்டுமே ஒரே தராசில் வைக்க முடியாதுன்னு. அது ஒரே தராசில் வச்சு பேசுகிறாங்கன்னா. ஆனால் இப்போ வெளியில் வந்ததுக்கு அப்புறமா கூட ஐ திங்க் நிறைய ஸ்டோரிஸ்லாம் ரீஷேர் பண்ணும்போது ஷி வாஸ் ப்ரூவிங் ஹர் பாயிண்ட், லைக் நான் பண்ண தப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி தான் வந்து அவளுக்கு தெரிஞ்ச ஃபைட் ஃபார் சர்வைவல்ங்க அது. ஓகே, நம்ம புரிஞ்சுக்கணும்ல அதை. ஷீ இஸ் a மீடியா பர்சன். நான் அவளோட சர்வைவல் அது, அவளோட ஸ்டைல் அது. அதை அவள் சர்வைவலுக்காக பண்ணிருக்கா. ஓகே, அதை நான் அப்படி தான் பார்க்குறேன். லெட் ஹர் சர்வைவ். ஓகே. திஸ் சீசனோட செலிப்ரேஷன் ரவுண்ட் ஐ திங்க் இட் இஸ் கால்ட் அஸ் ஒன் மம் ரவுண்ட் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன். ஐ திங்க் யூ சஃபர்ட் அ லாட் டியூரிங் த செலிப்ரேஷன் ரவுண்ட் அப்படின்னு இருக்கும்போது டூ மெனி எமோஷ்னல் சைக்கிள்லாம் போயிட்டு வந்தது. இதில் நடுவில் ஒரு ப்ராங்க் வேறு தேவையில்லாமல் ஒன்று பண்ணாங்க. அப்போ இருந்த மனநிலை, பிகாஸ் லைக்
நாங்கலாம் ப்ரோமோ பார்த்துட்டு எதுக்கு வியானாக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற அளவுக்கு தான் தோணுச்சு. ம். நீங்க வெளியில வந்துட்டு ஹேண்டில் பண்றது ஐ மீன் லைக் உள்ள இருக்கும்போது ஹேண்டில் பண்ண முடியல. லைக் வியானோட சார்ட் அவுட் ஆயிடுச்சா இல்ல பேசணும்? சார்ட் அவுட் பண்ணலாம் ஒன்றும் இல்லைங்க. ம். நான் அவங்க கூட நீ டச்சில் இருக்க மாட்டேன், ம். அவ்வளோதான். இதில் என்ன சார்ட் அவுட் பண்ண என்ன இருக்குது? சார்ட் அவுட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறீங்களா இல்ல? அவ்வளோ ஹை குவாலிட்டி ஹை எஃபர்ட் போட்டு போய் அதை சார்ட் அவுட் பண்ணுற ரேஞ்சுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுவும் இல்லைங்க இப்போ. ம், 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 ஹர்ட் ஆயிடுச்சுன்னா ஏன் இப்படி பண்ணேன்னு வந்து கேட்டிருந்தா வேற. ம், நீ இருக்கிறதுலே உலகத்திலே ஒஸ்ட்டுன்னு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜட்ஜ்மெண்ட் எடுத்து சொல்ல ஆரம்பிச்சு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்காம அப்புறமா வீக்கெண்டு வந்து விஜய் சேதுபதி சார் சொல்லும்போதும் அவங்க பெருசா. ஒன்றும் ம், ஃபீல் பண்ண மாதிரி தெரில. கடைசி நாள் நாங்கள் ஏதோ பேசினோம். ம், அப்போ கூட அவங்க வந்துட்டு இல்லை எல்லா ஃபோட்டோ இருக்கும்போது நான் சுபி வியானா இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ இல்லை. எங்களோட ம், ஏவி ரவுண்ட் அப்போ அந்த ஃபோட்டோஸ் இருந்துச்சு சைடில். எங்களுக்கும் கஷ்டமாக இருந்துச்சு. இதே வீட்டில் தான்டா நாங்களும் இருந்தோன்ற மாதிரி இருந்துச்சு. பட் போயிடுச்சு, அந்த ரிலேஷன்ஷிப் போயிடுச்சு. ஸோ அவங்களும் ஃபீல் பண்ணிட்டு வந்து பேசும்போது இல்லைன்னா நம்ம பாண்ட் ரியல் தான் அப்படிலாம் சொன்னாங்க. ஓ அப்படியாம்மா, அப்போ அந்த எமோஷனல் மேனிப்புலேஷன் அதெல்லாம் இல்லைல்லம்மான்னா இல்லை நீ அதையும் பண்ண அப்படின்னாங்க. இது எப்படி இது ரெண்டும் எப்படி புரியுது. ஒன்று நீ ம், அதுன்னு சொல்லி இல்லை இதுன்னு சொல்லுன்னு அது எனக்கு தெரிலங்க. ஐ எம் நாட் டேக்கிங் அவங்க வச்ச விஷயங்கள்லாம் நான் அவ்வளோ ஈஸியாலாம் நான் எடுத்துக்கல. ம், இட்ஸ் ஓகே, அவங்க அப்படி நினச்சிருக்காங்கன்னா அது அவங்களோட. நிறைய பேர் என்னென்னோ சொல்கிற மாதிரி அந்த பல ஆயிரம் மக்கள் என்ன தப்பாக ஜட்ஜ் பண்ண மக்கள் அவங்களும் ஒருத்தவங்களா ஆமா. நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க லைஃபுக்கு நான் பெருசாக தேவையில்லை, ம். அவங்க என் லைஃபுக்கும் தேவையில்லை. ஸோ நம்ம எதுக்கு தேவையில்லாமல் இந்த பாண்டை போய் மென் பண்ணிக்கிட்டு அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்க்கட்டும், நான் பாட்டு என் வேலையை பார்க்குறேன். இன்னொரு ப்ரைஸ்ட் பாண்ட் பத்தி நான் பேசணும். ம். கனி, சுபி அண்ட் சபரிலாம் ம். ரொம்பவே ஒரு அழகான ஒரு ம். ஃபேமிலி மாதிரி ஆயிட்டீங்க ம். நீங்க. ஐ திங்க் நீங்க வெளில வந்ததுக்கு அப்புறமா கூட அந்த மீம் மாதிரி ஒன்று நீங்களே ஒன்று செஞ்சு போட்டிருந்தீங்க கனியோட எவிக்ஷன் அப்போ. ம். வி ஆல் நோ லைக் நீங்களும் சரி சபரியும் சரி கனியோட எவிக்ஷன் அப்போ ஐ மீன் நீங்க வந்து உள்ள இருந்து வெளியில இருந்து வி ஆர் ஆல்சோ ஷாக் ம். எப்படி கனி வெளில போனாங்க அப்படின்ட்டு. ம். ஐ திங்க் நிறைய அன்ஃபேர் எவிக்ஷன்ஸ் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். அதுல ஒன் ஆஃப் த அன்ஃபேர் எவிக்ஷன் கனி அண்ட் தே பாண்ட். ஸோ ம். கண்டிப்பா அதை பத்தி என்ன சொல்லணும்? உங்க பாண்ட் பத்தி. பாண்ட் பத்தி நல்ல பாண்ட். ம், வேற என்ன சொல்றது அதில் ரொம்ப ஆர்கானிக்காக வந்துச்சுங்க. சும்மா அது ஒரு நல்ல வேவ்லென்த் சிங்க்கு. ம், அவங்களும் நிறைய தமிழ் பற்றிலாம் பேசுவாங்க. நான் தமிழ் கிளாஸில் நல்லா கவனிப்பேன். ம், ஸோ இன்டலெக்சுவலாகவும் சரி எமோஷ்னலாகவும் சரி அண்டு ஒரு உறவாகவே அவங்கள பார்க்கும்போது நிஜமாலே எங்கள் அக்காவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவங்க டாட்டர் பார்க்கும்போது எங்கள் அக்கா குழந்தைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ கனி மாதிரிலாம் என்ன சொல்கிறதுங்க, ரொம்ப நல்லவங்க கனி. அதெல்லாம் என்னால் டைஜஸ்டே பண்ண முடியல. அண்ட் இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து பார்க்கும்போது இவனுங்க ஹேட்டுன்ற பேரில் கனிக்கு பண்ணுறது இல்லாமல் ஐ டோன்ட் வாண்ட் கமெண்ட், ட்ரூ இட்ஸ் நாட் ட்ரூ ஈவன் ஒர்த். எஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பாண்ட் கிடைச்சதுக்கு லக்கு எனக்கு. அவங்கள கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நான் நினைக்கிறேன். ம். என்ன அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வெரி லக்கி டு ஹேவ் ஆல் தோஸ் பாண்ட்ஸ் தட். எஸ் எஸ். இன்னொரு இன்சிடென்ட் பற்றி பேசுகிறது வந்து ஐ திங்க் கானா வினோத் அவர்களோட அந்த கேஷ் பாக்ஸ். ம். அது வந்து எவ்ரிபடி வேர் ஹிண்டிங் சம்வே அரவுண்ட் ம். ஹீஸ் த வின்னர் அப்படின்னு ஹிண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். பட் இப்போ நானும் அரோராவும் பொறாமையில கஷ்டப்பட்டு பிளான் பண்ணி ஒரு எடுக்க இல்லை வச்சேன். இல்லை பட் அதுன்னு இல்லை. பட் கானா வினோத் எடுத்த அந்த மொமெண்ட் இருக்குல்ல பிகாஸ் ஏன்னா உங்களுக்குள்ளேயுமே ஒரு மாதிரி நீங்கள் வந்து அவரும் வின் பண்ணிடுவார் அப்படின்னு ஒரு தாட்ஸ்லாம் இருந்ததுல. அவதான் win பண்ணுவான்னு அதுதான் இருந்துச்சு. அந்த ஷாக் ம். சொல்றேன். ஏன்னா 2 பேரும் நீங்க அங்க தான் இருந்தீங்க. பக்கத்திலேயே தான் இருந்தீங்க 2 பேரும். அந்த ஷாக்னு ஒண்ணு நாங்க இருக்கு. இருந்தோம், அவர் தான் வந்தாரு. ஆமா அவர் வந்துட்டு ஐ திங்க் அரோரா கூட சொன்னாங்களே அல்வா கொடுத்துட்டு போறதுன்னா இதான் போல ஆமா. அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் ஆஃப் ம். கானா வினோத் டேக்கிங் த பாக்ஸ். எனக்கு இவர் ஏதோ விளையாடுறாருன்னு நினைச்சேங்க ம். ஃபர்ஸ்ட். ஏன்னா அவர் இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பார், ஏதாவது ம். விளையாடி ஏதாச்சும் பண்ணிட்டே இருப்பார்ல. விளையாட திடீர்னு பார்த்தா கானா வினோத்ன்றாரு. ஐய நான் திரும்பி இவளை பார்க்குறேன், ஐயோ அப்படின்னு அவர் இருக்கா. அப்போ அவங்க எல்லாரும் என்னல பார்த்து அந்த நேரத்தில் நாங்கள் பிளான் பண்ணிட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆ. ஸோ எனக்கு ஷாக் என்னன்னா இவர் ஏன் எடுக்கிறாரு, இவரை தானே வின் பண்ணுவேன்னு வந்தவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, இவர் ஏன்டா இதை எடுத்துட்டு இருக்காரு தேவையில்லாமன்னு தோணுச்சு. ம். தெரியல, ஏதோ எடுத்துட்டாரு. ஹீ இஸ் ஹாப்பி இல்லைங்க. நம்ம அதை ஆமா. திருப்பி திருப்பி பேசி அது எந்த பொண்ணுல வேலை வேண்டாம். பார்க்க. ஐ ஹோப் ஹீ இஸ் ஹாப்பி. எஸ். உங்க ஃபேமிலி எவ்வளோ ம். தூரம் இப்போ பீங் அ தேர்ட் ஃபைனலிஸ்ட் சாதாரண விஷயம் இல்லை. ஃபேமிலி எவ்வளோ ப்ரௌடா இருக்காங்க? ஐ வெரி ப்ரௌட், ம். வெரி ஹாப்பி. வெரி ஹாப்பி. நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ பெரிய பிரச்சனை ஆயிடும்.
ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.